ஜெய்பீம் நமோ புத்தாயா. ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனத் தலைவர் செல்ல ஆனந்தமாலை என்கின்ற டாக்டர் சி. ஆனந்தன். உங்களை மீண்டும் சமூக வலைத்தளங்களில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போது தமிழகத்தில் ஒரு புதிய அரசு அமைந்துள்ளது. 59 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட கட்சிகளை அவர்களின் சித்தாந்தத்தை உடைத்தெறிந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களின் தலைமையில் இங்கே ஆட்சியை அமைத்திருப்பது நாம் வரவேற்கின்றோம், அவர்களை வாழ்த்துகின்றோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பார்கள். அதை தமிழகத்தில் மக்கள் நிறைவேற்றி காட்டியுள்ளார்கள். இப்பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக ஆன பிறகு அவர்களுக்கு அதிக பெரும்பான்மை இல்லை, தொங்கும் சட்டமன்றம்தான் நிலவும் என்ற நிலையில் இடதுசாரி கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்த நிலையில் அவர் ஆட்சியை அமைத்துள்ளார். அதே சமயத்தில் அவருக்கு தொடர்ந்து ஆட்சி பறிபோகும் நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளதாக பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்ற நிலையில், சட்ட வல்லுநர்கள் கூறுகின்ற நிலையில், தற்போது அவருக்கு பலமாக அதிமுகவிலிருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வருகின்றார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கின்றது. அதுவும் அவர்கள் முழுதாக வரவில்லை, ஒரு பிரிவினைவாதத்தோடு, ஒரு அரசியல் ஆதாய நோக்கத்தோடு, பதவி ஆசைக்காக தான் உள்ளே வருகிறார்கள் என்கின்ற நிலையும் மக்கள் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்களிடம் எதை சொல்லி இவர்கள் வாக்கு கேட்டார்கள், மக்களிடம் எதற்காக இவர்கள் வாக்கு கேட்டார்கள், மக்களுக்கு என்னென்ன செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து இவர்கள் வாக்கு பெற்று வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக ஆனார்கள் என்கின்ற விஷயத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்போது 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து அவர்கள் அதிமுகவின் 2வது அணியாக சி.வி. சண்முகம் தலைமையில் இணைந்து அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் ஆட்சி அமைப்பிற்கு இவர்களும் பலமாக இருப்பதாக கூறி அமைச்சர் பதவியை பேரம் பேசிக்கொண்டு இங்கே பதவி சுகத்திற்காக கூட்டணி என்கின்ற அடிப்படையில் போயிருப்பதாகவும் இங்கே அரசியல் விமர்சகர்களும் மக்களும் பேசி வருகின்றார்கள். உண்மையில் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சியில் இருந்த இவர்கள் தேர்தலுக்கு முன் எடப்பாடி அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி அம்மா ஆட்சி தரும் என்று வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்று எம்எல்ஏக்களான இவர்கள் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு நிலை காட்டுவது கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கின்றது. இவர்களின் அரசியல் ஆதாயமும் பதவி ஆசையும் பிழைப்புவாதத்தையுமே அது காட்டுகிறது. இவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் எடப்பாடி அவர்கள் இன்னும் தீவிரம் காட்டவில்லை என்றே தோணுகின்றது. இவர்கள் கட்சியின் பதவியிலிருந்து நீக்கிய எடப்பாடி அவர்கள் இவர்களின் எம்எல்ஏ பதவியையும் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனெனில் இவர்கள் ஜனநாயக படுகொலை செய்துள்ளார்கள். இவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுகின்றார்கள். மேலும் மக்களின் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று கொண்டு அங்கு ஒரு கோரிக்கையை சொல்லி மக்களிடம் ஒரு சின்னத்தை காட்டி, மக்களிடம் ஒரு கொடியை காட்டி, மக்களிடம் ஒரு முதல்வர் வேட்பாளரை அடையாளப்படுத்தி, மக்களிடம் ஒரு கொள்கையை சொல்லி வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற இந்த எம்எல்ஏக்கள் தற்போது இன்னொரு கட்சியில் இன்னொரு முதல்வரை ஆதரிப்பது என்பது இது ஒரு பிழைப்பாத அரசியல் என்பதை காட்டுகின்றது. இந்த அரசியலால் தமிழகத்தில் பெரும் ஆபத்தை பின்காலங்களில் ஏற்படுத்தும். ஏனெனில் இனிய வரும் அனைவரும் இதே நிலையில்தான் செல்வார்கள் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே இவர்களை எம்எல்ஏவிலிருந்து நீக்கிவிட்டால் இடைத்தேர்தல் வந்துவிடும். அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மை ஆட்சியாக பெற்றுவிடும் என்கின்ற நோக்கத்தில் இவர்கள் எம்எல்ஏ பதவியை இன்னும் எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு முடிவு செய்யவில்லையா என்கின்ற கேள்வி எழுகின்றது. எனவே இவர்களை தகுதி நீக்கம் செய்யும் அளவிற்கு இன்னும் எடப்பாடி அவர்கள் ஏன் செல்லவில்லை என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய
அவசியம் இருக்கின்றது. ஒருவேளை இவரும் மறைமுகமாக திராவிட வெற்றி கழகத்திற்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவு நிலையில் இருக்கிறாரா என்கின்ற அச்சமும் நமக்கு ஏற்படுகின்றது. உண்மையில் எடப்பாடி அவர்கள் உண்மையான ஒரு அதிமுக கட்சியின் பொதுச் செயலராக இருந்தால் இந்த 25 எம்எல்ஏக்களின் பதவியை உடனடியாக அவர் புடுங்க வேண்டும், அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இனி யாரும் இந்த தவறுகளை செய்ய மாட்டார்கள். இவர்கள் ஜனநாயகத்தின் மக்களை ஏமாற்றி ஜனநாயகத்தின் படுகொலை செய்து மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களின் வாக்குகளை திருடியவர்களாகவே இப்போது இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இதுபோல் மக்கள் வாக்குகளை திருடி இன்னொரு இடத்தில் போய் ஆதரவு காட்டுவது இவர்கள் ஒரு திருடர்களுக்கு சமமாக இதை நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த நிலை இனிமேல் வரக்கூடாது, இந்த சூழ்நிலை இனிமேல் ஏற்படக்கூடாது. தொடர்ந்து அதிமுக கட்சியில் கடந்த 10-20 வருடம் ஜெயலலிதா அவர்கள் இறந்த காலத்திலிருந்து இந்த பதவி ஆசைக்காகவும் இதுபோல் நான் ஒரு கோஷ்டி நீ ஒரு கோஷ்டி, யான் தலைமை தான் கட்சி ஓன் தலைமை தான் கட்சி, எடப்பாடி தகுதி இல்லாத தலைவர், ஓபிஎஸ் அப்படி இல்லை, இபிஎஸ் அப்படி இல்லை, செங்கோட்டையன் அப்படி இல்லை, இப்படி என்று இவர்களுக்குள் பல பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த கட்சியை நாசமாக்கி அதிமுக கட்சி இல்லாத வகையில் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது மிகவும் அபத்தமானது. இது எதிர்வரும் காலங்களில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழலை தமிழகத்திற்கு ஏற்படுத்தாது. எனவே மக்களிடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களிடம் எடப்பாடி அவர்கள்தான் முதல்வர், எடப்பாடி தலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம், அம்மாவின் ஆட்சி தருவோம், எம்ஜிஆரின் கொள்கையில் நாங்கள் இருக்கின்றோம், மக்களாட்சி செய்வோம் என்று பொய்யான கருத்துக்களை கூறி மக்களின் வாக்குகளை திருடி வெற்றி பெற்றுவிட்டு இன்று வேறு இடத்தில் போய் ஆதரவு நிலை பதவி ஆசைக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் இதுபோல் சுயலாபத்திற்காகவும் செல்கின்ற இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இது போன்ற எம்எல்ஏக்கள் இந்த ஜனநாயகத்துக்கு தேவையில்லை, இது போன்ற எம்எல்ஏக்கள் எங்கள் தொகுதிக்கு தேவையில்லை என்று நாங்கள் இது மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதி கொடுத்ததை இவர்கள் இஷ்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டு இங்கே ஜனநாயக படுகொலை செய்கின்றார்கள். எனவே இதுபோல அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இது போன்ற எம்எல்ஏக்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது. எனவே கட்சி விட்டு கட்சி தாவுவது, தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவனுக்கு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு முன் ஒரு கட்சி, தேர்தல் முடிவு வந்தவருக்கு ஒரு கட்சி, தேர்தலுக்கு முன் ஒரு நிலை, அதற்கு பின் ஒரு நிலை, பதவிக்காகவும் பதவி சுகத்திற்காகவும் அலையும் இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், ஜனநாயகத்தை காக்க வேண்டும். அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இதற்காக தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த எம்எல்ஏக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி தகுதியற்ற எம்எல்ஏக்கள் இந்த தமிழகத்திற்கு தேவையில்லை. இவர்கள் வாக்கு பொறுக்கிகள், இவர்கள் ஓட்டு பொறுக்கிகள், இவர்கள் மக்கள் ஓட்டை திருடிய ஒரு திருடர்கள் என்றே நாம் இங்கே சொல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இதற்காக நான் எந்த ஒரு அச்சமும் படப்போவதில்லை. இதற்காக எந்த நிலையும் நான் சந்திக்க தயார். ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் மக்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இவர்கள் எம்எல்ஏ பதவியை புடுங்க வேண்டும். இந்த அதிமுக கட்சியில் நிலவுகின்ற இந்த குழப்பம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் இதன் மூலம் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் பீம். நன்றி, வணக்கம்.